ஆந்திராவில் மக்களவை தேர்தலோடு சட்டப்பேரவை தேர்தலும் நடைபெறவுள்ள நிலையில் சற்று நேரத்தில் பரப்புரை ஓய்கிறது. ஜனசேனா கட்சித் தலைவர் பவன் கல்யாண் பித்தாபுரம் சட்டமன்ற தொகுதியில் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் ரகுவரன். இப்போ பவன் கல்யாணை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இடங்கள்ல அவர் தங்களுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்? எப்போதும் அவர் பிரச்சாரம் செய்யும் போது அதிகமான கூட்டம் சுற்றி இருப்பதையும் பார்க்க முடிகிறது. இப்போ இந்த பிரச்சாரம் நடக்கக்கூடிய இடத்தில் எப்படி இருக்கிறது சூழல்? ஆந்திராவில் 4ஆம் கட்ட தேர்தல் வரும் திங்கள் அன்று நடைபெற இருக்கிறது. இன்று மாலையோடு இன்னும் சில நேரங்களில் இந்த பிரச்சாரமானது ஓய இருக்கிறது. அதனால் பாத்தீங்கன்னா பல்வேறு தலைவர்கள் தங்களுடைய இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் ராகுல் காந்தி கூட அவர் ஆந்திராவில் தான் தற்போது பிரச்சாரத்தில் இருக்கிறார். நாம் தற்போது பாத்தீங்கன்னா பீதாபுரம் தொகுதியில் இருக்கிறோம். பீதாபுரம் சட்டமன்ற தொகுதி கடப்பா பகுதி கிட்ட பக்கத்துல இருக்கிறது. இந்த தொகுதியில என்ன ஜனசேனா கட்சியினுடைய தலைவர் பவன் கல்யாண் அவர்கள் இந்த தொகுதியில போட்டியிடுறாரு. பவன் கல்யாண் ஜனசேனா கட்சி இங்க இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் கட்சியோட கூட்டணி வச்சிருக்கிறது. தெலுங்கு தேசம் கட்சி, பாஜக மற்றும் ஜனசேனா கட்சிகள் 3 கட்சியும் கூட்டணி வச்சு தற்போது இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க. பவன் கல்யாண் அவர்கள் பாத்தீங்கன்னா ஆந்திராவினுடைய ஒரு சிறப்பான நடிகர். அவருக்கு நிறைய ரசிகர் பட்டாளமே இருக்கிறது. கடந்த முறை தேர்தல்ல பாத்தீங்கன்னா அவர் 6% ஓட்டு வாங்கியிருந்தாரு. அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்த தொகுதியில 2 பேர் தான் போட்டியிடுறாங்க, வேற ஆட்களே போட்டி இல்ல. ஒண்ணு பவன் கல்யாண் போட்டியிடுறாரு, இன்னொன்னு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் சார்பாக ஒருத்தவங்க போட்டியிடுறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா 2 பேருக்கு இடையில தான் இந்த போட்டி நிலவுவதனால பவர் கல்யாணுக்கு வெற்றி பெறுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருப்பதா சொல்லப்படுறதுனால அவருடைய ரசிகர்கள் ஆந்திரா முழுவதும் இருக்கக்கூடிய ஏராளமான ரசிகர்கள் இந்த இறுதிக்கட்ட பிரச்சாரத்துக்கு வந்திருக்கிறார்கள். பவன் கல்யாண் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் அவர் வாகன பேரணியாக சென்றார். வாகன பேரணியில் ஏராளமானோர் இளைஞர்கள் இந்த வாகனத்தை பின்தொடர்ந்து வந்ததன் காரணமா பாத்தீங்கன்னா நிறைய வாகன விபத்துகள் நடைபெற்றது. தற்போது அவர் இந்த மேடையிலே காக்கிநாடா அருகே மேடையிலே பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த கடந்த 5 ஆண்டுகளில் ஜெகன்மோகன் ரெட்டி அரசு இந்த ஆந்திராவிற்கு எந்த ஒரு நன்மையும் செய்யவில்லை. ஊழலை தவிர அவர் வேற ஒன்றுமே செய்யவில்லை. அதனால் பாய் பாய் சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஜெகன்மோகனுக்கு. ஆந்திரா மக்கள் அனைவரும் பாய் பாய் சொல்லி அவரை வழி அனுப்பி வையுங்கள் என்று தனது இறுதி பிரச்சாரத்தை தற்போது பவன் கல்யாண் செய்து வருகிறார். அதே போன்று சந்திரபாபு நாயுடு அவர்களும் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறார். இதற்கு முன்பாக பிஜேபியினுடைய தலைவி, மாநில தலைவி அவர்களுடைய புரந்தேஸ்வரி அவர்களுடைய தனி பேட்டியையும் பிரத்யேக பேட்டியையும் நியூஸ் 18 தொலைக்காட்சி எடுத்திருந்தது. அவரும் என்ன சொல்லுகிறார் என்றால், ஊழல் மலிந்து விட்டது ஆந்திராவில், ஊழல் கட்சியாக தான் ஜெகன்மோகன் கட்சி இருக்கிறது. அந்த ஊழல் கட்சியை வழி அனுப்புவதற்கு நேரம் வந்துவிட்டது. அது மட்டும் இல்லாமல் రాష్ట్రానికి ముఖ్యమంత్రి తండ్రి తమ్ముడు రైస్ మిల్లర్ల అధ్యక్షుడు, తండ్రి ఇంకోటి సివిల్ సప్లైస్ కార్పొరేషన్ చైర్మన్, ఎమ్మెల్యేల చంద్రశేఖర్ రెడ్డి గారేమో కూర్చోబెట్టి గుండాగర్ది, బెదిరింపులు, మాఫియా, గంజాయి, పేకాట క్లబ్లు, బ్లేడు బ్యాచ్లు, బెదిరింపులు, గంజాయి మడడుగుల్ని మన కాకినాడకి రక్షణగా ఉన్న మడడుగుల్ని అడ్డగోలుగా ధ్వంసం చేసిన వ్యక్తి. 7 నియోజకవర్గాల్లో కాదు, మనకి గోదావరి జిల్లాలో, ఉమ్మడి గోదావరి జిల్లాలో ఎక్కడికి వెళ్ళినా ఇతని పాదముద్ర ఉంటుంది. మంచి పాదముద్ర కాదు, చెడు పాదముద్ర, గంజాయి పాదముద్ర, మైనింగ్ మాఫియా. ఏం చేస్తాం చెప్పండి? అడ్డగోలుగా డబ్బులు సంపాదించి ఏం చేస్తా ఉన్నారు? మనల్ని భయపెడతా ఉన్నారు. మీరు బయటికి వస్తే దాడులు చేస్తా ఉంటున్నారు. ஆந்திராவில் இறுதிக்கட்ட பரப்புரை நடைபெற்று வருகிறது. பவன் கல்யாண் தன்னுடைய ரசிகர்கள் புடைசூழ இந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்தும் விரிவான விவரங்களுக்கு நன்றி ரகுவரன்.